Hi students, welcome to my channel. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான செகண்ட் மிட் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 சாப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன், ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் உங்களுக்கு மோஸ்ட்டாக ஆனால் அதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தானே உங்களுக்கு இப்போ வரது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோரிங் ஏரியாஸ் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு பேங்க் ரீகான்சிலைசேஷன் கஷ்டமாக இருக்கும் 8th சாப்டர் கரெக்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த 3 சாப்டர் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ இது மைட் பி இது தப்புனா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் சைடு மிஸ்டேக் எரர்ஸ் இருக்கும். ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. அது ஒரு 5 மார்க் வரும். டபுள் சைடு எரர் பெருசாக 3 மார்க்கில் தான் அது கேட்பாங்க. கேட்டாலும் குட்டி கொஸ்டின் தான் கேட்பாங்க. நீங்கள் சிங்கிள் சைடு எரர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது 5 மார்க்கில் கண்டிப்பாக ஒன்று வரும். பப்ளிக்கில் நல்லா பார்த்துக்கோங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்டென்ட் டு பெனிஃபிட். ஸோ அதை கரண்ட் பீரியட்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி புரிஞ்சு படிங்க. அது மாதிரி அந்த 3 சாப்டரில் இருக்க 2 மார்க் 3 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அக்கௌண்டன்சி மட்டும் இல்லை, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட் தான் சொல்கிறேன். ஏன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே 5 மார்க்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கும். அதுக்கு நான் அஷ்யூர். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க 21 உங்களுக்கு சிங்கிள் சைடு எரர் தான். ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி 22 டிப்ரிசியேஷன். ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், கம்பல்சரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி படிக்க பாருங்கள். நாங்கள் கம்பல்சரிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அதே மாதிரி பார்க்குறீங்க அந்த பி கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. கேபிட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக பப்ளிக்லேயும் இருக்கும். ஸோ அது ரொம்பவே ஈஸி, எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ கரண்ட் பீரியடுக்கு ஒரு குட்டி அமௌண்ட்டு கரண்ட் பீரியட் பண்ணியிருந்தால் அது ரெவென்யூ. இதே லாங் டேர்முக்கு பண்ணியிருந்தால் அது கேபிட்டல். ஸோ இதுலேருந்து எதுவுமே இல்லை. ஸோ கேபிட்டல் கெயின். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். அதே மாதிரி 25A. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. மிஷினரி பர்ச்சேஸ். ஸோ அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் மாற்றிட்டாங்க. அது நம்ம மிஷினரி அக்கௌண்ட் மாற்றணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே பெருசாக அதில் நம்ம செய்ய போகிறதில்ல. நீங்கள் அதை எடுத்து எழுதினா போதும். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ரெசிப்ட்ஸ் இன்டூ கேபிட்டல் ரெவன்யூ. சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கூட்ஸ் சேல் ஸோ அந்த ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஸோ அது ரெவன்யூ. லோன் பாரோட். லோன் ரொம்ப லாங் டேர்ம் லோன் உங்களுக்கு எப்படியும் டைம் ஆகும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு கேபிட்டல் ரெசிப்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதெல்லாம் கேபிட்டலு. கமிஷன்லாம் ஷார்ட் டேர்ம். ஸோ அது ரெவன்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். அங்கே கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், 26B. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஈஸி, எதுவுமே இல்லை. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க 5,000 ஸ்பெண்ட் டுவர்ட்ஸ் அடிஷ்னல் டு பில்டிங். ஸோ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா பில்டிங் நீங்கள் ஒரு தடவை கட்டினா ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.